யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில அவர் செய்த கிரியைகளில இது ஒரு முக்கியமான சம்பவம். இவர் இருந்து உட்கார்ந்து அல்லது இவர் இருந்து இந்த அற்புதத்தை செய்த இடம் இன்றும் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது. இஸ்ரவேல் டூர் போறவங்க அதை கூட்டு காமிப்பாங்க. ஒரு சின்ன மலைக்குன்று, அது மேல ஒரு கல், அந்த கல்லின் மீது இருந்து இயேசு கிறிஸ்து ஜனங்களை போதித்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நாட்கள் போனதை மறந்துட்டாங்க. நாட்கள் ஆனபடினாலே ஆண்டவர் பிரசங்கத்தை முடிக்கிறார். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இதெல்லாம் உட்காந்து பெருசா ஆராய்ஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். 3 நாட்களா என்ன செய்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 நாட்களும் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருந்தவர்கள் ஒருவராவது பசியா போகல, திருப்தியாய் போகும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வசனத்தை கேட்கிற ஒருவராவது வெறுமையா போகாதபடி கர்த்தர் அவர்களுடைய தேவையை சந்தித்து அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 3 நாள் ஒரு சபையை நடத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 3 நாள் இருந்த ஒரு சபை தான் இந்த சபை. வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5 புருஷர்கள் 5000 புருஷர்கள் இருந்தார்கள். புருஷர்கள் என்று சொன்னால் அவர்களோடு மனைவிகளும் உண்டு, பிள்ளைகளும் உண்டு. வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டிப்பாக சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 நாள் தனியாக ஒரு குரூப் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் அவங்க குடும்பமாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் குடும்பமாய் வந்திருப்பார் என்று சொன்னால் அந்த நாட்களுடைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 20,000 பேர் அங்கே அந்த கூட்டத்தில் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையால் இயேசு கிறிஸ்து ஒரு 20,000 பேர் கொண்ட ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்த பொழுது சபையினுடைய அல்லது தேவனுடைய ஜனத்தின் தேவையை சந்திக்கும்படிக்கு ஒரு விசாரிப்புக்காரனை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. இந்த சபையை விசாரிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா? இந்த சபையினுடைய தேவையை சந்திக்கிறதற்கு யாராவது விசாரிப்புக்காரனுடைய ஆவி உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கர்த்தருடைய கண்கள் தேடி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையை ஒரு கட்சி கூட்டமாகவோ ஒரு இயக்கமாகவோ தேவன் அதை உருவாக்காமல் அதை ஒரு குடும்பமாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்தை பராமரிக்கிறவன், அதை போஷித்து காப்பாற்றுகிறவன் என்று சொல்லி ஒருவனையோ அல்லது ஒருவளையோ கர்த்தர் ஒரு குடும்பத்தில் நியமித்து வைத்திருப்பதை போல சபையை விசாரிக்கிறவன் என்று சொல்லி ஒருவனை கர்த்தர் நியமிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பார்த்த பொழுது அங்கே ஒரு பையன் கரத்தில் இருந்த ஒரு கூடை சீஷர்களுடைய கண்களில் தென்பட்டது. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, இவர்களுக்கெல்லாம் போஜனம் கொடுக்கணும், இவர்களை விசாரிக்கணும் அப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய பையனுடைய பாஸ்கெட் அவங்களுடைய கண்களை தென்பட்டது. அந்த பையன் கொண்டு வந்ததான அந்த கூடை அவர்களை அல்லது அந்த சபையை அந்த கூட்டத்தை விசாரிக்க மிகவும் போதுமானதாய் இருந்தது. ஒரு பையனிடத்திலிருந்து ஒரு பிரெட்டையோ ஒரு மீன் துண்டையோ வாங்குவது அவர் எளிது அல்ல. விளையாட்டாக ஒரு ஊழியர் சொல்லுவதை பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பையனிடத்திலிருந்து அந்த பிரெட்டையும் அந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? அந்திரேயா. இயேசு சொல்றாரு பிலிப்பை பார்த்து, இங்க வாங்கப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க சொல்றாரு, கீழே வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களை சோதிக்கும்படி நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்றேன். என்ன சோதிக்கிறாரு?
உன்கிட்ட இருக்குதான்னு சோதிக்கிறார். கர்த்தருடைய குடும்பத்தை, தேவனுடைய வீட்டை விசாரிக்கிறதுக்கு நீ விசாரிப்பாயா அப்படி என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நன்மையும் நமக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சோதிக்கிறார். பிலிப்பை சோதித்தாரு, ஃபெயிலர் ஆயிட்டான். இயேசு பிலிப்பும் பேசுகிறத பார்த்துட்டு அந்திரியா அப்படி கூட்டத்தில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. பார்த்த உடனே ஒரு பையன்கிட்ட மட்டும் அப்பமும் மீன் இருக்குது. அந்த அந்திரையா அந்த பையன்கிட்ட வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி வாங்கிறது எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக ஒரு ஊழியர் பேச நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நமக்கு காரியம் அல்ல. ஆனா காரியகர்த்தன் ஒருத்தன் இந்த கூட்டத்தில் இருக்கிறான். அவன் கேட்ட உடனே இயேசுக்கு இது வேணும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் உடனே அவன்கிட்ட இருந்த கூடையை அவன் கொடுத்தபடினாலே இயேசு கிறிஸ்து அந்த கூடையை தொட்டு வானத்தை நோக்கி ஜெபித்த பொழுது கிட்டத்தட்ட 20,000 பேர்களுக்கு புசிக்கத்தக்கதாக அந்த சிறு பையனுடைய கூடை விசாரிப்பு கூடையாக மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சபையிலே ஒரு விசாரிப்புக்காரனை ஒவ்வொரு நாளும் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆதி திருச்சபைகள் வந்து சுவிசேஷம் சொல்லும் பொழுது பால் ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு என்ன சீப்பி சோப்பு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகினதுனாலே இப்போ அநேகர் உலகத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க, சபையிலிருந்து ஏதாவது நம்மிடத்துல கிடைக்குமோ, ஒரு நன்மை உண்டாகுமா அப்படிங்கிறது அதிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தேவன் அவருடைய சபையை விசாரிக்கிற ஒரு விசாரிப்புக்காரன் ஒருவனாவது இருக்கிறானா என்கிறதான கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் ஒருவனை தேடுகிறார், சபையை விசாரிக்கிற ஒருவனை தேடுகிறார். இத்தனை பேர் இந்த கூட்டத்தில், இந்த சபையில தேவனுடைய வீட்டை குறித்தும் அதை விசாரிக்கிற ஒரு ஆவி உள்ளவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் உங்களுடைய கூடையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கூடையை கர்த்தர் நிரப்புவார். அற்புதங்கள் நினைந்து பண்ண உடனே கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் சாப்பிட்டு திருப்தியான உடனே கர்த்தர் சொல்றாரு, மீதியானவைகள் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ எத்தனை கூடை இருந்தது? 12 கூடை இருந்தது அப்படின்னு வசனத்தை சொல்லிருக்கு. என்னுடைய கணிப்பு என்னன்னா, கூடைய கொடுத்து அந்த சிறுவனும் வெறுங்கூடையா வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பியிருக்க மாட்டாரு. நீ வீட்லயும் போய் நீ புசித்து உன் குடும்பத்தை கொடுத்து நீ திருப்தியா சொல்லி அந்த சிறுவனுடைய கூடையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தான் ஆயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சிறுவனுடைய கூடை தேவனுடைய சபையை விசாரிக்கிறதுக்கு அவன் முன் வந்ததை போல கர்த்தர் உங்களுடைய கூடையை அவருடைய வீட்டை விசாரிக்கும்படிக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அவர் வாஞ்சிக்கிறார். களஞ்சியத்தை திறந்து கொடுங்க, இல்லத்தை திறந்து கொடுங்க, உள்ளத்தை திறந்து கொடுங்க, இருதயத்தை திறந்து கொடுங்க, ஊழியத்துக்காக உங்க கையின் பிரயாசத்தை திறந்து கொடுங்க, கணக்கு பார்க்காம திறந்து கொடுங்க. அளவில்லாமல் குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக, அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக உங்களுடைய கூடையை நிரப்ப இந்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிம்பிள் ஃபார்முலா. உங்களுடைய கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு வேதாகமத்தில், விதைக்க வேண்டும். விதைக்காதவன் ஒரு அறுப்பை எதிர்பார்க்க முடியாது என்பது போல களஞ்சியத்தையும் கூடையும் கர்த்தர் கரத்தில் அர்ப்பணிக்காதவன் தன்னுடைய கூடையை நிரப்ப, தேவன் நிரப்ப அவன் எதிர்பார்ப்பது மிகவும் நூதனமான ஒன்றாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கொண்டு வந்த அந்த கூடை, அவன் கொண்டு வந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் கூடை அல்லது லஞ்ச் பாக்ஸ், அது அவனுக்கு மாத்திரம் போஷிப்பதற்கு அவங்க தாயாரோ அவங்க வீட்டாரோ அனுப்பியிருக்கிறாங்க. உதாரணமாக ஒருவேளை அவனிடத்துல ஸ்தோத்திரம் அந்த கூடை இருக்குன்னு சொன்னா வீட்டில இருந்து யாரும் வரல, தாய் தகப்பன் வளர்த்திருந்தா ஒரு சிறு பையனிடத்துல அந்த மாதிரி ஒரு உணவை கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவன் கரத்துல வச்சிருக்கிறான்னா வீட்டில இருந்து அவர் ஒருவன் மாத்திரம் தான் வந்திருக்கிறான். அவன் தனக்கு
ஸ்தோத்திரம், உபசரிக்கும்படிக்கு விசாரிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட கூடையை இயேசுனுடைய கரத்துல கொடுத்ததனாலே அந்த கூடை சகல ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றினார். யூத வழக்கத்துல இப்பவும் ஒரு பழக்கம் உண்டு, இது என்னுடையது என்று யாரும் சொல்லக்கூடாது. இந்த கார் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த இடம் என்னுடையது என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அவர்கள் கொண்டிருந்த எதுவா இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள், இது கர்த்தருடைய ஈவு, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் தந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சிறுவரா இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் அதிகமா கேட்பேன். விசுவாசிகளோடு சொல்வாங்க, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் என்னை பாஸ் பண்ண உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார், கர்த்தர் எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு வேலை தந்தார்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் அடிக்கடி முன்னாடி நம்ம கேட்போம். இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு, இப்போல்லாம் அது குறைஞ்சிருச்சு. நாம் தேவனிடத்தில் அதை கொடுக்கும் பொழுதுதான் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அது என்ன விதமா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி, உங்க சரீர உழைப்பா இருந்தாலும் சரி, உங்க இல்லமா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதிலே ஒரு பெரிய வர்த்திக்க பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க, உங்க ஆயுசுக்கால் மிகுதியா இருக்கும். 70 வயசுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு தீர்க்க ஆயுசு அதிகமா தாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, 70 வயசு வரைக்கும் நான் கொடுத்த 70 வருஷத்துல எவ்வளவு மணி நேரம் நீ எனக்கு கொடுத்துருக்குற, இனி இன்னும் ஒரு 100 வருஷத்தை கொடுத்து நீ என்னத்தை இந்த உலகத்துல சாதிக்க போற? கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கொடுத்திருக்கிற கொஞ்ச நாட்கள்ல தேவனுக்குரியதை நீங்க உண்மையாய் கொடுங்க, உங்க வாய்ஸ் நாட்கள் பூரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பாதி வாழ்க்கைய மருத்துவத்துல போடுறாங்க, பாதி வருமானம் மருத்துவத்துக்கு போகுது, பாதி ஆயுசு நாட்கள் படுக்கையில இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னையும் என்னையும் தாயின் கற்பத்துல உருவாகும் பொழுது நமது வாழ்க்கையை கர்த்தர் அப்படி டிசைன் பண்ணவே இல்லை. இதெல்லாம் இடையில புகுந்தது நம்முடைய அறிவினத்தினால, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காததினால, தேவனுக்கு உரிய இடத்தை நாம் அவருக்கு தராததினாலே, அவரை கனம் பண்ணாததினாலே இவைகள் எல்லாம் பாதியில வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிறு வயதிலிருந்தே ஜெபிக்கிற நேரத்தை பிள்ளை கற்றுக் கொடுங்க. 24 மணி நேரமா தசமமாக நேரத்தை கொடுக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. டியூஷன் போறான் பாஸ்டர், படிக்கிறான் பாஸ்டர், எத்தனை படிக்கிறான்? 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். காலையிலேருந்து என்ன படிக்கிறான்? காலையில படிக்கிறான், மதியம் படிக்கிறான், சாயங்காலம் படிக்கிறான், காலையில் படிக்கிறான், மதியம் படிக்கிறான், சாயங்காலம் படிக்கிறான், லீவ்ல படிக்கிறான், ஸ்பெஷல் கிளாஸ் படிக்கிறான், படிக்கிறான். என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற பணத்துக்கு தான், பணத்துக்கு தான். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை நான் ரீசெண்டா கேட்டேன், பயங்கரமா பேசுறாரு. ஒரு லேடி பேசுறாங்க, ஆக்ரோஷமா பேசுறாங்க. பெரிய ஒரு கிளாசிக் மீட்டிங், பெரிய பெரிய ஆள்லாம் ஆண்டர்பிரனர் இருக்கிறாங்க, பிசினஸ் ஆண்டர்பிரனர், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி பேசுறாங்க. நம்மளாம் தோற்றுருவோம், அவ்வளவு உற்சாகப்படுத்தி பேசுறாங்க. பரவாயில்லையே, அருமையா பேசுறாங்களே, கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க சொல்றாங்க, ஓடு ஓடு, ஓட முடியலையா? நட நட, நடக்க முடியலையா? தவந்து போ, தவந்து போய்கிட்டே இரு. ஸ்தோத்திரம். ரன் வாக் கிரவுல், ரன் வாக் கிரவுல். ஒண்ணு மட்டும் செய்யாத, படுத்து மட்டும் இருந்துடாத, போய்கிட்டே இரு அப்படின்னு பேசிட்டு கடைசியில் சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களை பணம் ரொம்ப துரத்தும், நீங்க பணத்துல பெருகி இருப்பீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்ல நல்ல அறிவா இருக்கிறவங்க, நல்ல திறமையா பேசுறவங்க, அவங்களுடைய கோல் என்ன, நோக்கம் என்ன, கடைசியில் கொண்டு வந்து நிற்கிறது என்னன்னா, அழிவுக்கும் பாவத்துக்கும் சகல கண்ணிக்கும் உதவியாய் இருக்கிற பணம் தான் அவர்களுடைய தேவனாய் இருக்கிற இந்த உலகத்துல நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணுகிற தேவனுக்கு உங்க நேரத்தை நீங்க செலவிடணுமா, செலவிட கூடாதா?
நித்திய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய பிதாவின் வீட்டில் உங்களுக்கும் ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு அவருடைய சமூகத்தில் உங்க நேரத்தை கொடுக்கணுமா கூடாதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஓடி ஓடி கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கள். ஓடி ஓடி தேவனுடைய வீட்டை விசாரியுங்கள். ஓட முடியலையா, நடந்து நடந்து தேவனுடைய வீட்டை விசாரியுங்கள். நடக்க முடியலையா, தவழ்ந்தாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். பரலோகத்தில் நித்திய பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். அங்க திருடன் இல்ல, கண்ணமிட்டு உங்களுடைய சம்பாத்தியத்தை திருடுகிற ஒருவனும் இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஒரு கதை. ஒரு அம்மா பரலோகத்துக்கு போறாங்களாம். வாரத்தோடு என்றே ஆனவுடனே சந்தோஷத்துல களிப்புல ஓடி துள்ளி குதித்து ஸ்தோத்திரம். பேதுருவை பார்க்குறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுலை பார்க்குறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. யோவானை பார்க்குறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் பார்க்குறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த அம்மா உலகத்தில் பட்ட பிரயாசத்துக்கு பலனை நான் கொடுக்க போகிறேன், அந்த அம்மாவை கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. துள்ளி குதிக்கிறாங்க, தேவதூதனை கட்டி பிடிக்கிறாங்க, கரத்தை பிடிச்சு ஆடிட்டு போறாங்க. அங்க போனா ஒரு பெரிய மாளிகை, அங்க பெரிய விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைந்த கிரீடம் போன்ற மகிமையான காரியங்கள்லாம் வச்சிருக்குது. ஸ்தோத்திரம். பார்க்கவே கண் கொள்ளாது. அவங்க பயங்கர உற்சாகத்துல ஸ்தோத்திரம் அந்த தேவதூதனை பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. போனாங்க ஒரு பெரிய அலமாரா. ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு அலமாரா, ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு பெரிய பாக்ஸ். அதுக்குள்ள என்னுடைய கிரியைகளுடைய பலன் இருக்குதுன்னு சொல்லி ஆர்வமா திறந்து பார்த்தா தேவதூதன் அங்கிருந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து கையில அந்த அம்மா கையில கொடுத்தாங்க. கதை, சண்டே ஸ்கூல் கதை. உலகத்துல பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு பலனை உண்டாகும்படிக்கு அந்த அம்மா சம்பாதித்தது என்னதுதான்? ஒரே ஒரு வெங்காயம்னா அர்த்தம் நம்ம ஊர்ல என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நான் விளக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துல உலகத்துல நீங்க நல்ல வீட்டையும் நல்ல நிலத்தையும் நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு மேன்மையும் ஒரு அந்தஸ்தையும் நீங்க சேமித்து வைக்கிறது நல்லதுதான். அதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், அதுவும் தேவனுடைய ஈவு தான். ஆனால் அதை பார்க்கிற ஒரு மேன்மையான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்க அதிலே பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு தேவனுடைய வீட்டை நீங்க விசாரிங்க. அல்லேலூயா. வார நாட்கள்ல யாராவது பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு, பாஸ்டர் உபவாச கூட்டு எப்படி இருந்துச்சு, ஊழியங்களை எப்படி இருக்குது, உங்க ஹவுஸ் விசிட்டிங்லாம் எப்படி இருக்கு, விசாரிங்க விசாரிங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. எனக்காக அல்ல, கர்த்தருக்காக நீங்க செய்யுங்க. உங்க சிந்தனையெல்லாம் நீங்க வேலை ஜோலியில நீங்க இருந்தாலும் உங்க சிந்தனையில தேவனுடைய வீடு எப்பவும் குடி கொண்டு கொண்டே இருக்குமே என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய ஸ்தலத்தை அவருடைய சிந்தனையில அவர் எப்பொழுது சுமக்கிறவராய் இருப்பார். தாவீது நினைச்சான், கர்த்தரும் நினைச்சாரு. தாவீது நினைச்சதை விட பல மடங்கு அவனை குறித்து நினைத்தார். யாருக்கெல்லாம் தேவனுடைய வீட்டை குறித்து சிந்ததான திங்கக்கிழமை இருக்கு? ஒருவேளை திங்கக்கிழமை வேணா இருக்கும், செவ்வாய் புதன் போனோம்னா பேசின வார்த்தை கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த வாரம் பிரசங்கம் என்ன, இந்த வாரத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, ஞாபகம் இருக்காது. தேவனுடைய வீட்டை குறித்து சிந்தை ஒளிவெல்லாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய கூட நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த கூட்டத்தை நிரப்புவதற்கு தேடும் பொழுது பிலிப்பு ஆயத்தமாயில்ல, அந்திரேயா ஆயத்தமாயில்ல, ஆனா ஒரு சின்ன பையன் ஆயத்தமாயிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வீட்டை தேடி எப்ப வேணா வருவார். நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, காவல் இருந்தீங்க, எனக்கு விசாரிச்சீங்க. உடனே சீஷர்கள்லாம் பார்த்து இது எப்போ நடந்துச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நீங்க கூப்பிடும் பொழுது, ஆபத்து காலத்தில் நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறார், கவனிக்கிறார், தேடி வருகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கர்த்தருடைய வீட்டை குறித்து முன்னிடத்தில் அவர் தேடி வருகிறார் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா.
உங்க கூடையை கர்த்தருக்கு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க பிரயாசத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு அந்த கூடை வேணும். அந்த கூடையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் சொல்லக்கூடாது ஐ டோன்ட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சபையில எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு எந்த பொறுப்பு இல்லை யாரும் நினைக்க கூடாது. பெரியவங்க இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்கள் இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூடை கர்த்தருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய கரம் கர்த்தருக்கு வேண்டும். கர்த்தர் அதை நிரப்புகிறார். நிரப்பும் பொழுது உங்களுடைய கூடை வெறுமையா கர்த்தர் அனுப்புவதில்லை, அற்புதமான கூடையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. If you want the hands of Jesus, he can make you into multiplication. நிறைய பேர் மாசத்துல நீங்க கிடைக்கிற சம்பளத்தை வைத்து தான் உங்களுடைய மாதத்தை நீங்க கணக்கிடுறீங்க, வாழ்க்கையை கணக்கிடுறீங்க. இந்த மாதம் சம்பளம் எனக்கு எவ்வளவு வரும், அதுக்குரியது தான், அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் லிமிட்டேஷன். கர்த்தருடைய கரத்தில் உங்க கூட இருக்குமையானால் உங்களுடைய தகுதியும் தாண்டி உங்களை நடத்த அவர் வல்லவர். தகுதியும் தாண்டி. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர்? miracles can take place. அற்புதங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பார்த்தீங்க வாழ்வு என்று சொன்னால் உங்க கூடை ஒருபோது காலியா இருக்காது, அது திருப்தியா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிறு பையன் மன்னர்பேட்டை ஐபிசி சபையில 2024 5ஆம் தேதியில இன்னும் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை கூட்டத்தை ஜனத்தை விசாரிக்கும்படிக்கு ஒரு விசாரிப்புக்காரன் யார் என்ற பொழுது இதோ இருக்கிறேன் என்று எழும்பி தன்னுடைய கூடையை கொடுத்தபடினாலே அவனுடைய பிரமாணங்களை கர்த்தர் இந்த உலகம் முடிவு மட்டும் பிரசங்கிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி செய்கிற தேவன் இந்த நாளிலும் தேவனுடைய வீட்டை விசாரிக்கிற உன்னுடைய கூடையை குறித்து நித்திய ராஜ்யத்தில் ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைப்பார் என்பது அதிக நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில இந்த வளாகத்துல நீங்க நடமாடுகிற இந்த வளாகத்துல ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு கிரியையும் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, கர்த்தர் கணக்கில் வைக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். சில வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா ஒவ்வொரு வாரமும் ஸ்தோத்திரம் சுத்தம் பண்றீங்க, உழைக்கிறீங்க, இருந்து இருந்து நீங்க ஊழியத்தை செஞ்சுட்டு போறீங்க. சண்டே ஸ்கூல் காலையில் ஏஞ்சி நீங்க வாரீங்க, 8:30க்கு வாரீங்க. 8:30 வர்றவங்களுக்கு சொல்றேன், 8:30க்கு வாரீங்க. ஸ்தோத்திரம். தியாகம் ஏஞ்சி வாரீங்க. இதெல்லாம் ஒரு தூதனை உங்களுக்கு ஒரு ஆளை போட்டு அவர் கணக்கில் போட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 8:30 8:25 வருவேன்னு சொல்லிட்டு நீங்க வருவீங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டை விசாரிக்கிறவனை கர்த்தர் ஒருபோது வெறுமையாய் வைப்பது அல்லவே. மார்க் 6:42 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நோ செல்ஃபிஷ். நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மையும் யாரிடத்துல வந்தது? இருந்து வந்தது, கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றீங்களா, ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல மேக்ஸ் வருதா, கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நீங்க கூட உட்காந்து நீங்க என்ன செய்யுங்க, தியாகம் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நோ செல்ஃபிஷ். இந்த ஒரு நல்ல இந்த கர்த்தருடைய இயேசுனுடைய கரத்துல கொடுத்த 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்த அந்த பையனை பூரா நீங்க வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மேக்ஸ் நல்லா வருதா, யாரா கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, கமான் என் கூட உட்காரு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், பகிர்ந்து கொடுங்க. நோ செல்ஃபிஷ். கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்ததுக்கே காரணம் என்னன்னா எல்லாரையும் திருப்தியாக்குறதுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை நினைவு கூறுறாரு அப்படின்னா அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாய் கூட மாற்றத்துக்கு தான். பேர் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய பேர் போட்டு இல்லம், அவங்களுடைய பேர் போட்டு இல்லம், இவனாருடைய இல்லம். அதுக்கு கீழே இன்னொரு போர்டு போட்டிருப்பாங்க, நாய்கள்
ஜாக்கிரதை. அதான் ஒருத்தர் கேட்டாரு, சார் ஒரு நாய் தானே வளர்க்கீங்க, ஆனா நாய்கள் போட்டிருக்கீங்களே, உங்களையும் சேர்த்துக்கிட்டீங்களான்னு கேட்டாரு. எச்சரிக்கை, வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறார்கள், நாமத்தை தரிக்கிறார்கள். நீங்க என்ன சொல்லணும், கர்த்தருடைய ஈவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவு. சென்னையில நிறைய வாகனத்துல இந்த வாக்கியத்தை பார்க்கலாம். தாய் தந்தை துணை, தாய் தந்தை கொடுத்த கொடை. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் கொடுத்த ஈவு. நீங்க பட்டணத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வீட்டுக்கு சுகமா வாரீங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஈவு. உங்க பாதம் கல்லில் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வர்றாரு அப்படின்னா அது உங்களை மீது கர்த்தர் பாராட்டின ஈவு. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கூடை எதுக்கு அப்படின்னு சொன்னா, அநேகரை திருப்திப்படுத்தும்படிக்கு, அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்கு. என்னுடன் படித்த ஒரு வாலிபர், ஒரு ஊழியர் உண்டு பைபிள் காலேஜில். அவர் ஒரு சாட்சி சொன்னார். என் மனைவி பிரெக்னண்டாக இருந்தாங்க, நான் ஊழியத்தில் இருக்கிறேன், சொந்தக்காரங்கிட்ட கார் கொடுங்க, கேரளாவில் பஸ் வசதியெல்லாம் கிடையாது, தூரமாக செக்கப் போகணும். ஒரு முறை கேட்டேன், கொடுத்தாங்க. ரெண்டாவது செக்கப் போகணும், கொஞ்சம் கார் தாரீங்களான்னு கேட்டப்போ அவங்க அசிங்கமாக சொன்னாங்க. அசிங்கமான வார்த்தையை சொல்லி, நீங்கள் போகிறதுக்கு தான் நான் கார் வாங்கி வச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் உட்காந்து ஆண்டவரிடத்துல அழுதேன். ஒரே மாதத்தில் சொந்தமாக கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தாரு. அப்போ கர்த்தர் கொடுத்த போது நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், என் காரு யார் உதவிக்காக எமர்ஜென்சிக்கு கேட்டாலும் நான் அதை தருவாண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சாட்சியை சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு சின்ன ஆசீர்வாதம் ஞானமா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுங்க. இப்பவும் ஒரு பையன் திருநெல்வேலியிலிருந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதாவது என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஹிந்து தான், ஊருக்கு போயிருக்கிறேன், பயங்கர விக்கிரகம், ரொம்ப பிரச்சனையான ஒரு ஊரு. ஸ்தோத்திரம், அருவா வெட்டு கொலை, அந்த ஊருக்கு உள்ள போயிட்டு வர்றதுக்கு பயப்படுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு போலீஸ் ஸ்டேஷனே பயப்படும். அதுல எனக்கு ஒரு நண்பனை கர்த்தர் என் கூட படிச்சான், என் கூடயே இருப்பான். என்னை பாஸ்டர் தான் சொல்லுவான். எம்ஏ இங்கிலீஷ்ல படிக்கும்போது, பாஸ்டர் அது சொல்லிக் கொடுங்க, பாஸ்டர் இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம், சில நேரங்களில் நான் எக்ஸாம் படிக்கிறதெல்லாம் பாட்டிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், பாஸ் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் என் நன்றியை மறக்கலை. எத்தனையோ பேர் மறந்து எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவன் என்னுடைய மெசேஜுக்கு அவன் இன்னும் லைக் கொடுக்குறான், இன்னும் என் மெசேஜை நான் கவனிக்கிறான். அவனுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணதுனால அவர் இன்னும் என்னோட ஐக்கியமாக இருக்கிறான். கர்த்தருக்கு சிறு பிள்ளைங்களும் நான் சொல்கிறேன், ஒளிச்சு வச்சு படிக்காதீங்க, எக்ஸாமில் காட்ட வேண்டாம், தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. பாஸ் சொன்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணான்னு சொல்லிட்டு மாட்டிட்டு ஏன் பேரை உடுத்துடக்கூடாது, மானம் போயிடும். எக்ஸாம் இல்லை, யாராவது எக்ஸாம் டயத்தில் பதட்டு என்ன செய்யணும்னு தெரில, எனக்கு ஒரு 1 வேர்ட் கொஸ்டினாக சொல்லி கொடுனா, உன் படிப்பை நிப்பாட்டிட்டு அவனுக்கு சொல்லி கொடு, அவன் கூடயே நிரம்பும், உன் கூடயே நிரம்பும். அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் பாஸ்டர், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்ய போற, நான் கேட்க என்ன செய்ய போறேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் படிச்சவங்க எங்க விசுவாசியில ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்களாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இனியெல்லாம் காலு கீழே பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, ஒன்றும் சாதிக்கல, அப்படிதான் இருக்காங்க. கல்யாணம் முடிச்சாங்க, 2 பிள்ளை பார்த்தாங்க, அது எல்லாம் செய்யறது தானே, அதுல ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. இல்லை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், எடுக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செய்யலாம். அதே சமயத்தில் பகிர்ந்து கொடு. ஹல்லேலூயா. மற்றவர்கள் திருப்திப்படுத்து. நீ சொன்னதெல்லாம் அவன் செய்வான். இயேசுதான் தெய்வம்னா சொல்லுனா அவன் சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். ஷேர். கல்வியை கற்றுக் கொடுங்க, திறமைகளை கற்றுக் கொடுங்க, ஞானத்தை கற்றுக் கொடுங்க. உதவி கர்த்தர் யாராவது அனுப்பும் பொழுது அவங்க உதவி செய்யுங்க. உங்க கூடைய பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. குறிப்பாக பரிசுத்தவான்கள் சபையினுடைய ஜனங்களுக்கு உங்க கூடைய பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மார்க் 6:43 வாசியுங்கள். மார்க் 6:43. மேலும்
மீதியான துணிக்கை 12 கூடையை என்ன செய்தாங்க? எடுத்தார்கள். கர்த்தர் உன் கூடையை ஆசீர்வதித்தால் அங்க குறையராது. மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய கூடை ஓட்டக்கூடையா இருக்கு. ஓட்டக்கூடையினுடைய தன்மை என்ன தெரியுமா? போட்டுக்கிட்டே இருந்தா அது என்ன செஞ்சுட்டு இருக்கும்? வாங்கிக்கிட்டே இருக்கும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஜீவியமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரம் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். தேவனிடத்துல ஜெபம் பண்ணி தேவன் நன்மையை கொடுப்பார், வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கூடைய கர்த்தருடைய வீட்டை விசாரிப்பதற்கு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அந்த சிறுவன் அந்த கூடையை கர்த்தரிடத்துல கொடுத்தான். அவனுடைய முழு குடும்பத்தையும் போஷிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவன் கூடையில கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு குடும்பத்திலேயோ ஒரு சபையிலேயோ அல்லது ஒரு சமுதாயத்திலேயோ கர்த்தர் ஒருவனை வீட்டு விசாரிப்புக்காரன் என்று நியமித்திருப்பார். அதுல ஒரு ஆளு தான் யோசேப்பு. ஆதியாகமம் 37 7 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை சொல்றான். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? தாய் தகப்பன்ட்ட சொல்றான், சகோதரர்கள் சொல்றான். நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? ஒரு நாள் அரிக்கட்டுகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது. நிமிர்ந்து நின்ற கதிர்கட்டு. யாருடைய கதிர்கட்டு அப்படின்னா யோசேப்பு. அவனுடைய யோசேப்பை ஒரு கதிர்கட்டாக அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். அநேக ஆண்டுகளுக்கு பின்பு இந்த குடும்பத்திற்கு போஷிக்கிற ஒரு கதிர்கட்டாகவே கர்த்தர் எகிப்து தேசத்துல அவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். உங்க குடும்பத்திலையும் நீங்கள் இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை ஒரு கதிர்கட்டா மாத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை போஷிக்கிற கதிர்கட்டா மாத்துங்க ஆண்டவரே. கொஞ்சம் வயசு வந்த உடனே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கொஞ்சம் வருமானத்தை பார்த்த உடனே நம்ம ஊர் பிள்ளைங்களை என்ன கேட்குது அப்படின்னா, என் பாகம் என்ன, அதை பிரிச்சு கொடுங்க, எனக்குரியது என்னது அதை பிரிச்சு கொடுங்க. இல்ல 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 இல்ல, நான் இந்த வீட்டுல இருந்து நான் கதிர்கட்டா இருந்து நான் போஷித்து பராமரிக்க போறேன், அதுதான் கர்த்தர் என் மீது வைத்திருக்கிற அழைப்புன்னு சொல்ற பிள்ளைங்கள்லாம் மிகவும் குறைவு. இதெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து நீங்க கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க என்ன கற்றுக் கொடுக்கணும்? நீங்க ஒரு கதிர்கட்டு, உன் குடும்பத்தை நீங்க போஷிக்கிற ஒரு கதிர்கட்டு, நீ வீட்டு விசாரிப்புக்காரன். ராமேன்னு சொல்லுங்க. சமீபத்தில் ஒருவர் நான் சமீபம் இல்லை, சென்னையில் நான் கோட்டம்பாக்கத்தில் ஊழியம் செய்த பொழுது ஒரு ஐயா எனக்கு தெரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு. ஸ்தோத்திரம். அடிக்கடி நாங்கள் போவேன், உட்காந்து பேசுவோம், நல்லா விசாரிப்பார், அன்பான மனுஷன். அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. திருமணமாச்சு, படிக்க வைத்தாங்க, திருமணமாச்சு, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அவர் சொன்னார், வேலைக்கு போன உடனே ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பளம். நீ என் வீட்டில் இருக்கிறதுனால, என் வீட்டில் இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய சம்பளத்திலும் 10,000 ரூபா 10,000 ரூபா என்கிட்ட கொடுத்துடணும். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, யார்கிட்ட கேட்குறாங்க? யார்கிட்ட? பிள்ளைகிட்ட. 10,000 நீ 10,000 கொடுத்துரு, உன் மனைவி நீ 10,000. கஷ்டமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் ஒரு வீடு தங்கி இருந்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு உண்மையான தாய் தகப்பனா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்தது. இது நல்ல ஆலோசனையும் கூட. பிள்ளைக்கு வேலை போயிட்டோன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு அப்பந்தான் அவங்களுக்கு நீ இந்த வீட்டு விசாரிப்புக்காரன்னு அவங்களுக்கு தெரியும். கரண்ட் பில்லாது பிள்ளை கட்டு, வீட்டு லோன் இருக்குதா, இத்தனை பெர்சன்டேஜ் நான் கட்டுறேன், நீ கட்டு. இப்போ நம்மளாம் சம்பாதிக்கிற சம்பளத்தை பேரண்ட்ஸுக்கே தெரியாது. சொந்தக்காரன் ஒருத்தன் சவுதியில் இருக்கிறான், கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும், அவன் இவ்வளவு நாள் அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன சம்பளம் பாதி சம்பளம் தான்.
இப்படி பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அவங்க பிள்ளைங்க விசாரிப்புக்காரன் இருக்கவே மாட்டாங்க. வீட்டில் நீங்கள் இந்த பழக்கம், இது நல்ல பழக்கம். குடும்ப சண்டையை உண்டாக்குறதுக்கு நான் பேசலை, ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு குடும்பம் ரன் ஆகணும் அப்படின்னா அது எல்லாருடைய பங்களிப்பும் அது வேணும். இது தேவனுடைய நியமனம். அது சிலர் வீட்டில் வந்து பிள்ளைங்களை சம்பாதிப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க, அவங்க வேண்டியதை வாங்கிக்குவாங்க. அப்பமும் அந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. நல்ல சாப்பாடு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நான் வந்து வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். நீ வீட்டில் வாங்கி கொடுத்து செய்யலாம்ல. இந்த பழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா இது சபையில் இருக்கும். அல்லேலூயா. ஜெர்மன் கலாச்சாரத்தில் ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, சம்பாத்தியத்தில் 30% தொடவே கூடாது. சேவிங்ஸ் 30%, அது 5000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 60,000 50,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 30% வந்து அவன் சாப்பிட்டான் செலவு பண்ணான் அப்படின்னா அவன் அந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜெர்மன் நாட்டில் உண்டு. அதனாலதான் ஜெர்மன் நாடு இன்னும் ஒரு வசதி உள்ள ஒரு பணக்கார நாட திகழ்ந்துட்டு இருக்குது. இதை யார் சொல்லி கொடுப்பா? யார் சொல்லி? பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்காது, சபை தான் சொல்லி கொடுக்கும். நீ வீட்டில், உங்க வீட்டில் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வீட்டில் உண்மையா இருப்பீங்க. நீங்க உங்க வீட்டை நீங்க விசாரிக்கிறவர் இருந்தீங்கன்னா நீ கர்த்தருடைய வீட்டை விசாரிப்பீங்க. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நீங்க கர்த்தருடைய வீட்டை விசாரிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டை நீங்க விசாரிப்பதில் உண்மையா இருப்பீங்க. கர்த்தருடைய வீட்டை விசாரிச்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் வீட்டை விசாரிப்பா. அல்லேலூயா. அன்னைக்கு தெரியாது சபையில என்ன நடக்குன்னே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. யோசேப்புனுடைய கதிர் எழும்பி நின்றது. He was different in shape. அவனுடைய தோற்றம் வித்தியாசமா இருந்தது, அவனுடைய ஃபங்க்ஷன் டிஃபரெண்டா இருந்துச்சு, அவனுடைய தரிசனம் வித்தியாசமா இருந்துச்சு, அவனுடைய நடக்கை வித்தியாசமா இருந்தது, அவனுடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது, அவனுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருந்தது, அவன் செய்கிற எல்லா வேலையும் வித்தியாசமா இருந்தது. ஏனென்றால் அவனை கர்த்தர் ஒரு விசாரிப்புக்காரனாய் நியமித்திருக்கிறார் என்கிற ஒரு ஞானத்தை பெற்றவனாய் இருந்தான். நீங்க விசாரிப்புக்காரன் சொன்னா உங்க நடையே வித்தியாசமா இருக்கும், உங்க பேச்சே வித்தியாசமா இருக்கும், உங்க வாழ்க்கையே அழகா இருக்கும். அல்லேலூயா. ஒரு காலம் வந்த பொழுது, ஸ்தோத்திரம், அதற்கு முன்பதாக 8ஆம் வசனத்துல சகோதரன் சொல்றாங்க, நீ ஆள போறாயோ? ஆனா கர்த்தர் இவனை கதிர்கட்டாய் எழும்பி நிற்கிற கதிர்கட்டாய் வைத்தது காரணம் அப்படின்னு சொன்னா, வருகிற நாட்களில் தேசம் எங்கும் உண்டாக போகிற பஞ்சத்திற்கு தப்பிக்கும்படிக்கே கர்த்தர் என்னை கதிர்கட்டாய் நியமித்து வைத்திருக்கிறார். இது தேவனுடைய திட்டம். ஆனா சகோதரன் என்ன சொன்னாங்க, நீ எங்களை ஆள போறாயோ? நாங்களாம் உங்களுக்கு அடிமையா இருப்போமோ? சில சொல்லுவாங்க, இப்படி கொடுத்து கொடுத்து கெடுத்துறாதரா. ஒரு அம்மா சொன்னாங்களாம் கல்யாணம் முடிச்ச உடனே, ஏமா கல்யாணம் முடிச்ச உடனே கூட இருப்பியா? தண்ணி கொடுத்தனாலாம் நல்லா இருக்காது கூட இருந்தா. ஐயோ அண்ணே, நான் தண்ணி கொடுத்தலாம் போக மாட்டேனே. ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க மாமனார் மாமியாரையும் நான் தண்ணி கொடுத்துறதுக்கு அனுப்பிடுவோம். ஆனா நாங்களாம் ஒன்னாதான் இருப்போம். சில பெற்றோர்கள் சொல்லி அனுப்புறாங்க, ஏடி நீ போன உடனே என்ன செஞ்சிரு, குடும்பத்தை 2ஆ ஆக்கிரு. அப்படிலாம் தவறான சொல்லி அனுப்பாதீங்க. பெண்களா நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும், வீட்டு விசாரிப்பு காரியா இருக்கணும். ஒரு ஊழியத்தில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு டீம், கிட்டத்தட்ட 20 பேர் உள்ள டீம். ஊழிய சபை ஊழியத்தில் நான் ஹெட்டாக இருந்தேன், லீட் பண்ணேன். எனக்கு கீழே 3 சகோதரிகள் இருந்தாங்க. அதில் ஒரு சகோதரிக்கு நான் வச்ச பேர் பானபாத்திரக்காரி. பானபாத்திரக்காரன் இருப்பதை போல பானபாத்திரக்காரி, அந்த பேர் இன்னும் மறக்கவே மாட்டாங்க சிஸ்டர். நான் பேச்சுலராக இருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் பேச்சுலர் ஊழியம் செஞ்சுட்டோம். வீட்டில் இருந்து ஏதாவது செஞ்சு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதாவது சின்னது, ஏதாவது ஃபர்ஸ்ட் இருந்தாங்க சாப்பிடுங்க, இதை செய்யுங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எதையாவது அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க பேர், நான் என்ன பேர் வச்சாச்சு, பானபாத்திரக்காரி. உங்க வீட்டில் பானபாத்திரக்காரியா இருங்க. திருமணமா போனீங்கன்னா ஒரு பானபாத்திரக்காரனா இருங்க, பானபாத்திரக்காரா இருங்க. அதுல தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சுகமே வேற. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறார், உங்களுக்குள்ள எதுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், எதுக்கு உங்களுக்கு மேலான வல்லமையை கொடுத்திருக்கிறார், அழைப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கும்படிக்கே உங்களை ஒரு கதிர்கட்டாய் வைத்திருக்கிறார். நீங்க அதை நம்பணும், விசுவாசிக்கணும். யோசேப்புக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. குழியில உட்காந்துக்கிட்டே அவன் என்னதான் நினைச்சிட்டு இருந்தான், ஏய் நான் எலும்பி நிற்கிற கதிர்கட்டு தான்ப்பா. ஜெயில இருக்கும்போது அவன் என்ன யோசிச்சுட்டு இருந்தான், ஏய் நான் எலும்பி நிற்கிற கதிர்கட்டியா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தாய் தகப்பன் மாறலாம் சத்தம் போடுறாங்க, என்ன நீ? இன்னொரு சொப்பனம் சொல்றான், சந்திரனும் சூரியனும் சச்சிஸ்தானங்களும் என்ன வணங்கி நின்னுச்சு, நாங்களும் உங்களை சேவிப்போமோ. யார் எத்தனை பேர் எவ்வளவு பகைச்சாலும் சரி, அவன் சிந்தனை ஓடுறதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் எலும்பி நிற்கிற கதிர்கட்டு தான். அது அவனுக்கும் புரியல, பெற்றோருக்கும் புரியல, சகோதரருக்கும் புரியல, பார்வோனுக்கும் புரியல, போத்திபாருக்கும் புரியல, அவன் கூட இருந்த சக அடிமைகளுக்கு புரியல, சக கைதிகளுக்கு புரியல, யாருக்கும் புரியல. ஆனால் ஒரு வேலை வந்த பொழுது, ஸ்தோத்திரம், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் ஒரு கதிர்கட்டாக கர்த்தர் அவனை மாற்றினார். இதை சின்னதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும், சண்டே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வீட்டு விசாரிப்புக்காரன், சபை விசாரிப்புக்காரன், ஜனத்தின் விசாரிப்புக்காரன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 16:4 சத்தமா வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்திரத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை நான் கேட்கிறேன். ஏன் இந்த ரூலு? எந்த ரூலு? அவன் அவனுக்கு அன்னன்னைக்கு அந்தந்த வேலைக்கு, அதாவது அந்த நாளுக்கு தேவையானதை மட்டும் சிகரத்திக்கொள். எக்ஸ்ட்ரா நீ எதுக்கு எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா நீ எடுத்தேனா நீ பக்கத்து கூடாரத்தில் இருக்கிறவனுடைய மன்னாவையும் நீ எடுத்துருவ. ஒருவேளை நீ எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னா அன்னைக்கு மட்டும் உனக்கு தேவை வச்சுட்டு நீ என்ன செய், மற்றவனுக்கு கொடு. ஷேரிங், டு நாட் ஸ்டோர். எத்தனை பேருக்கு இது புரியும்? வேதாகமத்தில் இந்த ஸ்டோர் பண்ற கான்செப்டே கிடையாது, ஸ்டோரிங் கான்செப்டே கிடையாது. இஸ்ரவேல் புத்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்யுங்க, மன்னாவை நீங்க எடுங்க, சேவித்துக் கொள்ளலாம். ஆனா அன்னைக்குள்ளது மட்டும்தான் நீங்க எடுக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்க எடுக்கவே கூடாது. உனக்கு தேவையானது மட்டும் எடு, and leave the rest for the others. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அன்றைக்கு தேவையான மன்னாவை மட்டும்தான் வானத்துல இருந்து பொழிஞ்சிருக்கிறார். அவரும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, அதனால நீயும் எக்ஸ்ட்ரா எடுக்காத. அப்படி எடுத்து அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது தேவைக்கு மிகுந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனை வீட்டை நினைங்க, பின்பு தேவனுடைய பிள்ளைகளின் வீட்டை நினையுங்கள். எத்தனை பேர் சாப்பிடும் பொழுது, ஆண்டவரே இந்த வேளையில உணவில்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களை நினைவு கூறுகிறேன். எத்தனை பேர் நினைவு கூறுறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஓய்வு கொடுக்கும் பொழுது, இரவு தூங்கும்போது சிலருக்கெல்லாம் படுத்தவன தூக்கம் வந்துடும். அவங்கெல்லாம் விசேஷத்தை கிருபை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவங்கெல்லாம் எத்தனை பேர் தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு. உலகத்திலேயே மிகவும் ஒரு அதிகமான ஒரு சுகம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா தூக்கம்தான். தூக்கத்தில் இருக்கிற சுகம் வேற எதுலையுமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நைட் டியூட்டி பாக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பேசுங்க சொல்லுவான். தூக்கத்துல கர்த்தர் அவ்வளவு ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார், அவ்வளவு நன்மை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல தூக்கம் வருதா? நல்ல நித்திரை ஆறீங்களா?
அப்படி நீங்க என்ன செய்யணும்? அப்பா சோத்திரன்ட்டு தூங்காம, என்னை மாதிரி நித்திரையில இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வியாதியில நித்திரை இல்லாம இருக்கிறான், கடன் பிரச்சனையில நித்திரை இல்லாம இருக்கிறான், உறவு விரிசல்ல நித்திரை இல்லாம இருக்கிறாங்க, வேலை உள்ள நாளைக்கு என்னுடைய மேனேஜரை நான் எப்படி பார்க்க போறேன்னு தெரியாம பயத்துல நித்திரை இல்லாம இருக்கிறாங்க. ஹோம்ஒர்க் எழுதல, நாளைக்கு டீச்சர்கிட்ட போய் நான் எப்படி அடி வாங்க போறேன்னு நித்திரை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்களுக்காக என்ன செய்யுங்க? என்ன செய்யணும்? என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, விசாரிப்புக்காரனா இருங்க. யாராவது போனை போட்டு கேளுங்க, நல்லா இருந்தீங்களா, நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா, விசாரிங்க. பிரைஸலா, சாப்பிட்டீங்களா கேளுங்க. சும்மாவாத போனை போட்டு கேளுங்க. சக விசுவாசியோ அல்லது பாஸ்டர் பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா உடனே போனை போட்டு விசாரிக்கிறோமா இல்லையா? இதுவரை நீங்க விசாரிக்கல எனக்கு தெரிஞ்சு, இனியும் நீங்கள் விசாரியாது இருப்பீர்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது அப்படியாக்கும்ல, இது இப்படியா, சும்மாவாத போனை போட்டு ஒருத்தருக்கு போனை போட்டு சாப்பிட்டீங்களா பிரதர், சாப்பிட்டீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, விசாரிங்க. அது தேவனுடைய வீடா இருக்கும். நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களை விசாரிக்கும்படி கர்த்தர் ஒரு கூட்டத்தை வைப்பார். ஒருத்தருக்காக நீங்க வழக்காடுனீங்கன்னா உங்களுக்காக வழக்காடும்படிக்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்புவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணினீங்கன்னா, ஒருவருக்காக யுத்தம் பண்ணீங்கன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஒருவருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர், ஒருவர் தூக்கத்துல இருந்தாலும் எழும்பு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் மன கலசயத்துல இருக்கிறான், மன கிளேசத்துல இருக்கிறான், நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் யாரையாவது கொண்டு உனக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் ஒரு ஆள் எழுப்புவார். நீ விசாரிப்பக்காரனா இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு விசாரக்காரனை கர்த்தர் எழுப்ப அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க விசாரிச்சு என்னத்தை விசாரிக்க போறீங்க? நீங்களாம் விசாரிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிதான் இடைநாள் கூட்டத்தெல்லாம் சபை வச்சிருக்கு. அட்லீஸ்ட் வாங்க ஜோமனும் சேர்ந்தாவதுன்னு சொல்லிட்டு உபவாச கூட்டத்திற்கு வீட்டில் இருக்கிறீங்க அல்லது வர முடியும் அப்படிங்கிறவங்களாம் நீங்க வாங்க. காத்திருப்பு கூட்டத்துக்கு நீங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மந்திரிச்சா ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு போகிற கலாச்சாரத்தை ஒழிங்க. ஆராதனைக்கு முன்பதாக காத்திருந்து ஆயத்தம் பண்ணா, நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போங்க. அடுத்த நாளுக்கு தேவையான தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆவியானவர் உங்களை ராத்திரி முழுவதும் உங்களுக்குள்ள கிரியில நடப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. ராத்திரி எழுப்பி விட்டு ஜெபம்னு சொல்லுவாரு, உங்களை சுத்திகரிக்க வைப்பாரு. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறோம். இன்னைக்காவது ஒரு கர்த்தருடைய பந்தியில சுத்தமா அதுல வந்து பங்கு பெறதுக்கு எத்தனை பேர் நேற்று காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்து ஜெபம் பண்ணீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணத்துக்கு காத்திருக்கிறோம், மண்ணூர்பேட்டை பஸ் ஸ்டாப்ல காத்திருக்கிறோம், ஓலா புக்கிங் பண்ணிட்டு காத்திருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து புருஷன் வருவான், எனக்கு நல்ல புடவை வாங்கி கொடுப்பான், காத்திருக்கிறோம். கர்த்தர் எப்படியாகிலும் எனக்கு ஒரு தாவீதை போல நிலையான வீட்டை கட்டுவார், காத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆராதனைக்கு கர்த்தருடைய பந்திக்கு காத்திருந்தீங்களா? அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், சுவிட்சை போட்ட உடனே எனக்குள்ள அப்படியே பரிசுத்த ஆவியான கீழே இறங்கிடுவாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் டூப்பு, நம்பாதீங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 25 வீட்டில் போய் நீங்க வாசிங்க, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 25 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும் இங்க அபிகாயிலை குறித்தும் அவளுடைய விசாரிப்பை குறித்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அபிகாயிலுடைய புருஷன் அவன் அநியாயக்காரனாய் இருந்தான், அவன் மிகவும் மோசமானவனாயிருந்தான். தாவீது தன்னுடைய ஸ்தோத்திரம் சேனையோடு தன் மனிதர்களோடு அவனிடத்தில் உதவி வந்த பொழுது, உதவிக்கு கேட்ட பொழுது, ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சகாயத்தை நாடின பொழுது தாவீதை அவன் தூஷித்து அனுப்பினான். பின்பதாக தாவீது அவனுக்கு விரோதமாக அவன் ஆணையிட்டு அவனுடைய ஸ்தோத்திரம் நாபாலுடைய வீட்டையும் அவன் வீட்டில் இருக்கிற சுவரில் நீர் விடுகிற நாய் முதலாய் இராதபடிக்கு முற்றிலும் சங்கரித்து போடுவேன் என்று சொல்லி விரைவாக வரும் பொழுது அங்கே வீட்டில் ஒரு விசாரிப்புக்காரி இருந்த, அவ பேர் தான் அபிகாயில். அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிங்க 1 சாமுவேல் 25 3 வசனம். 1 சாமுவேல் 25. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அந்த ஸ்திரீ எப்படி இருந்தா சொல்லுங்க, எப்படி இருந்தா?
வீட்டை விசாரிக்கிறவன், தேசத்தை விசாரிக்கிறவன் அல்லது தேவனுடைய வீட்டை விசாரிக்கிறவன், அவன் யாரு? புத்திசாலி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்ம புத்தி இல்லாததுனால தான் நம்ம நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறோம். இந்த அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மகா புத்திசாலியா இருந்தா, மாத்திரமல்ல அவர் ரூபவதியா இருந்தா. ஸ்தோத்திரம். அந்த புருஷனும் முரடனும் துராகிறதனுமா இருந்தான். 2 பேர் இருக்கிறாங்க. வீட்டை விசாரிக்கிறவனோ அல்லது விசாரிக்கிற ஆவியுடையவனோ அல்லது விசாரிக்காதவனோ. பின்பு இவள் அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாய் மாறினாள். மனைவி தாவீதுடைய மனிதர்களுக்கு விசாரிக்கிறவளாய் மாறினாள். அவளை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் ஸ்தோத்திரம் தாவீதுடைய விஷன்ல மிகவும் பங்கெடுத்தவளாய் இருந்தாள். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க அவளுடைய கிரியைகள். நான் நிறைய காரியங்கள் சொல்லலான் இருந்தேன், டைம் ஆயிடுச்சு. அவள் ஒரு நல்ல விசாரிப்புக்காரி. அவளை குறித்து பரிசுத்த வேதாகம் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய கூடை, உங்களுடைய கதிர்கட்டு, உங்களுடைய ஸ்டோரேஜ், உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருடைய வீட்டை நீங்கள் நினைவு கூறுங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீ நினைவு கூறுங்க. தேவனுடைய ஊழியத்தை நினைவு கூறுங்க. விசாரிக்கிறவர்களாய் மாறுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் தன்னுடைய வீட்டை விசாரிக்கிறவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவர் வகை தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்த ஆவி கொடுத்து சிலரை என்ன செய்திருக்கிறார்? சபைக்கு கண்காணிகளாக, விசாரிப்புக்காரனா வச்சிருக்கிறார். ஆவியில நிறைஞ்சிட்டு போயிருவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிருவாங்க, ஊழியம் நல்லா இருக்குது அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவாங்க, வாழ்த்திட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம நீங்க தேவனுடைய வீட்டை குறித்து விசாரிக்கிறவர் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களுடைய கூடையை விசாரிப்பார், உங்க வீட்டை விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சபை, தேவனுடைய சபை ஒரு சாதாரணமாய் உண்டாகாமல் கர்த்தர் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தேவ சபையாய் இருக்கிறது. தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து இந்த சபையை விசாரிக்கிறவனை கர்த்தர் அவனையும் விசாரிப்பார், அவன் ஜீவியத்தையும் விசாரிப்பார். பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு நல்ல பலம் வேணும் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. நீங்க பரிசுத்த ஜீவியத்தை காக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பலனை கொடுப்பார். பாவம் செய்யறவங்க ஊழியத்துக்கு வர மாட்டான், அப்படி இருக்கு. ஆனா ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலத்தின் மேல பலனை கொடுக்கிறார், கிருபை மேல் கிருபையை அவர்களுக்கு தருகிறார். சுய சத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபையை நீங்க விசாரிக்கிறவர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்க ஜீவியத்தை விசாரிப்பார், உங்க வாழ்க்கையை விசாரிப்பார், பரிசுத்த சந்ததியா நம்மை மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த இரத்தத்தினாலே சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட இந்த சபை மீது அவர் பாராட்டின அன்பை நாம நினைவு கூறுவோம், இரத்தத்தை நினைவு கூறுவோம், கிருபையை நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா.